மதுரைனாலே ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் தாங்க. அந்த மீனாட்சி அம்மனை நினைச்சாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது நம்ம சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழா பல 100 வருஷமா நம்ம மதுரையில கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா சித்திரை திருவிழாவா இல்லைங்க, மாசி திருவிழாவாக. அந்த மாசி திருவிழா திருமலை நாயக்கர் காலகட்டத்துல சித்திரை திருவிழாவா மாற்றப்பட்டது. பல நேரங்கள்ல பல காரணங்களால நம்ம திருவிழா தடைப்பட்டு போச்சுங்க. திருவிழாவே தடைப்பட்டு போன மாதிரி திருவிழால இருந்த ஒரு முக்கியமான அங்கமும் தடைப்பட்டு போச்சுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? திருவிழானாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே. அந்த மாதிரி திருமலை நாயக்கர் காலகட்டத்துல திருமலை நாயக்கர் அப்புறம் அவருடைய 72 பாளையக்காரர்கள், நடன கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து சாமிக்கு முன்னாடி ஊர்வலம் போறது வழக்கமா இருந்ததுங்க. ராஜாக்கள்லாம் சும்மா ஊர்வலம் போக மாட்டாங்களாம், வேடம் அணிந்து ஊர்வலம் போவாங்களாம். ஆனா கால சூழ்நிலைகளால நம்ம சித்திரை திருவிழால இருந்த ஆட்டமும் பாட்டமும் குறைஞ்சு போச்சுங்க. இந்த தொலைஞ்சு போன நிகழ்வை மீட்டெடுக்கணும்னு நினைச்ச மதுரையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் ஸ்ரீ கலாகேந்திராவின் இயக்குனர் முனைவர் சைலஜா மகாதேவன் நினைச்சாங்க. 2004ஆம் ஆண்டுல கோயில் நிர்வாகத்திடம் பேசி சாமிக்கு முன்னாடி நடன கலைஞர்களின் ஊர்வலத்தை தொடங்கி வச்சாங்க. மறுபடியும் 2004ஆம் ஆண்டுல கோலாட்டத்துல தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வு தற்போது வரைக்கும் குட்டி குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை மதுரை மக்கள் கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க.